எதிரிகளை அடையாளம் கண்டுவிட்டால் அவர்களை வீழ்த்துவது எளிது என்று அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி நடந்த சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் முன்னேற்றம் கண்கள் போன்றது என்றால் மாணவியரின் முன்னேற்றம் என்பது இதய துடிப்பை போன்றது என்றும் குறிப்பிட்டார். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் ஆணவ கொலைகள் குறைவு என கூறிய பிரகாஷ் அம்பேத்கர் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றவும் கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் தலைமையிலான சமத்துவ நாள் விழாவில் பேசிய அவர், சமூக நீதி இருக்கும் வரை நம்மை யாரும் பிரித்தாள முடியாது என்று கூறினார். அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதே நம் முன் உள்ள கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக முதலமைச்சர் திகழ்வதாக கூறினார். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் முதலமைச்சர் தலைமையில் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் சமத்துவ நாள் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி, தைலாபுரத்தில் ராமதாஸ் மரியாதை செலுத்தினர். இதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சென்னை பாலவாக்கத்தில் விஜய் உள்ளிட்ட தலைவர்களும் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பாஜகவுடன் கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு எடப்பாடி படத்துடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த ஜெயக்குமார் இந்த ஆண்டு அவரது படத்தை தவிர்த்ததால் அதிமுகவில் பரபரப்பு நிலவுகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பெயரை மீண்டும் தவிர்த்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் கட்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறியவர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் புறக்கணித்தார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீண்டும் தவிர்த்தார். மதுரையில் செல்லூர் ராஜுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கூட்டணி குறித்து 15 நாட்கள் கழித்து பதில் சொல்கிறேன் என கூறிவிட்டு நழுவிச் சென்றார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தம் அளிப்பதாக திருப்பூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். கவுன்சிலர் கண்ணப்பன் கண் கலங்கியபடி பேசிய நிலையில் பாஜக குறித்து பேசிய மற்றொரு முன்னாள் எம்எல்ஏ பேச்சை பொள்ளாச்சி ஜெயராமன் தடுத்ததால் சலசலப்பு நிலவியது. எடப்பாடி பழனிசாமி எட்டயப்பர் பழனிசாமியாக மாறியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். நாகையில் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணி அல்ல என்றும் நிர்பந்தம் அடிப்படையில் அமைந்ததாகவும் கருத்து தெரிவித்தார். மதுரை ஆணையூர் பகுதியில் பட்டா வழங்குவது தொடர்பாக கணக்கெடுக்க சென்ற ஆர்டிஓ மற்றும் அரசு அதிகாரிகளை பாஜக முன்னாள் நிர்வாகி ஹரிச்சந்திரன் அவதூறாக பேசியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் ஹரிச்சந்திரன் உட்பட 3 மீது போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரித்தே காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திரிசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோயிலில் சித்திரை கனி காணும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை முதலே கோயிலில் திரண்ட ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் குணா பகுதியில் அனுமன் ஜெயந்தி ஊர்வலத்தின் போது நடத்தப்பட்ட கல்வீச்சு தாக்குதலை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பினர் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை போலீசார் லத்தியால் அடித்து விரட்டியதால் பதற்றமான சூழல் நிலவியது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை லக்னோ அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தொடர் தோல்விகளால் சென்னை ரசிகர்கள் துவண்டு போயிருக்கும் நிலையில் இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெறும் என அவர்கள் காத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.